நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ண முதல் திரைப்படம் ஹானஸ்ட் ராஜ் தான். சத்யஜோதி தியாகு வந்து ரொம்ப பழக்கம் எனக்கு ரொம்ப வருஷமாகவே. ஓ. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவர் கூட நான் வந்து அவங்க வீட்டில் போய் தங்கியிருக்கேன். நாங்கள் அமெரிக்காவில் அவங்க சிஸ்டர் வீடு இருந்து அங்கெல்லாம் நான் போய் காலேஜ் படிக்கிற டைமில் தங்கியிருக்கேன். அதனால் அப்போதுலாம் தெரியும் எனக்கு. அப்புறம் பகல் நிலவு பண்ணோம். அப்பயும் தியாகும் சரவணன் அவங்க 2 பிரதர்ஸையும் நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி நல்ல பழக்கம். அவங்க வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், அப்படி இருந்து. அதனால் நான் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டண்ட்டாவோ எதுவோ இல்லை. அவரே ஒரு நாள் திடீர்னு கேட்டார், யாராவது நல்ல பையன் இருந்தால் சொல்லுன்னாரு. அவன் டைரக்ட் பண்ணுறதுக்கு. நான் அப்போ தான் எவனா இருந்தால் எனக்கு ரெண்டான்னு ஒரு படத்தை எடுத்திருந்தேன். ரவின்னு என் வீட்டு பக்கத்து வீடு. அப்போ அவன் என் ஃப்ரெண்டு. நான் அவனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவன் வந்து ஹானஸ்ட் ராஜ் ஒரு கதை சொன்னான். அப்படி தான் விஜய் அந்த சார் கூட ஒர்க் பண்ணோம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.